மக்களுக்கு இன்னும் விரிவா தெரியணும்னு நினைக்கிறேன். 94ல உங்களை கைது பண்றாங்க. 50 நாட்கள் இல்லையா? 50 நாட்கள் ஜெயில இருந்தது. ஜெயில நீங்க நிச்சயமா நல்லா நடத்தப்படல. ஒரு விஞ்ஞானி, அது வரைக்கும் இந்த நாட்டுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருந்தவர். கொடுமைப்படுத்தப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மையா? இது நான் விளக்கமா என்னுடைய புக்கில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா புக்கில் எழுதியிருக்கிறது கூட குறைவா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த புக்கை என்னுடைய குழந்தைகளும் படிக்கும் இல்லையா, அதனால. ஆனா அது என்னுடைய சர்ப்ரைஸ், என்னுடைய இது தப்பா போகல. ஏன்னா என் மகளோ மகனோ அல்லது என் ஒய்ஃபோ அந்த புக்கு இது வரைக்கும் படிச்சதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, வருத்தமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த இப்ப நம்ம சாதாரணமா நம்ம நண்பர்கள் வச்சுங்களேன், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை விரிவா பேசலாம், சிரிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு மோசமான ஒரு காரியத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால, நீங்க சொல்றது உண்மை, மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது உண்மை. தெரியணுங்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்க ஒரே சென்டென்ஸ்ல என்னன்னா, இதை விட கொடுமையாக ஒரு காரியம் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பண்ணேன்னு ஒத்துக்க, நாங்க விட்டுறோம், நீங்க போய் நீ பண்ணலே எனக்கு தெரியுயா, ஆனா நீ பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஜாலியா உனக்கு என்ன வேணுமோ நாங்க கொடுக்குறோம், நீ பண்ண நோக்கம் வெளில கொண்டு வரதுல சொல்றாங்க, கிளீனா சொல்றாங்க. அது போல நான் எழுதியிருக்கேன், அந்த புக்ல எழுதியிருக்கேன். நான் இதுல அவங்களுடைய அது ஒரு காரணம் எனக்கு இந்த சதி இருக்குன்னு சொல்றதுக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு அதுல. சதி சதி சதின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சதின்னு. யாரையாவது இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்களா? யாரையாவது? ஆமா, என்னுடைய சேர்மன் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க, என்னுடைய டைரக்டர் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் இம்ப்ளிகேட் பண்ணாட்டா கூட நீ நான் சொன்னதா சொல்லி எழுதிக்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீ உன் வாய்னாலும் சொல்லணும். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வேற ஆள்கிட்ட காமிச்சு அதை பில்டப் பண்றாங்க. நம்மள்ட்ட பேசுற போதே பில்டப் பண்றாங்க. பட் இந்த பில்டப் பண்ணும்போது என்னுடைய மன உறுதியினாலேயும் அல்லது என்னுடைய தெய்வ நம்பிக்கையினாலேயும் அதை என்னால பிடிச்சு நிக்க முடிஞ்சது. கடைசி வரைக்கும் நான் அவங்களுடைய எதுக்கும் ஒத்துக்கல. அதனால எனக்கு எகென்ஸ்டா எந்த எவிடன்ஸும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கடைசி அது என்ன ஒரு பியூட்டின்னா, நமக்கு என்ன உட்கார முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த கட்டத்துல நீங்க அவன் கேட்கற எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பேன், நான் சொல்ல என்னோட பிசிக் பெர்மிட் பண்ற வரைக்கும் நிற்பேன். அப்புறம் கடைசி ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துடுறேன். அது காலு கை கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறேன். அது எல்லாருக்கும் ஒரு வரும். நீங்க தண்ணி குடிக்காம நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அது சப்போர்ட் இல்லாம செவரில் செஞ்சுக்கிட்டு கூட இல்லாம அப்ப எல்லாரும் ஓடுறாங்க, தூக்கிட்டு போய் ஒரு கட்டில் போடுறான். ஒருத்தன் அப்பவே சொன்னேன், நான் கேட்கல, இது செத்து தொலைச்சுன்னா யாரா மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்குது. அப்புறம் ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரே சொல்றாரு, இந்த மனுஷன் ஒரு வாக்கிங் ஆன் ஏ நைஃப் எட்ஜ், இந்த பக்கம் விடலாம் அந்த பக்கம் விடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஆனா என்னுடைய எனக்கு கை கொடுக்க வந்தது பயக்கம். நான் மயங்கி அப்படி விழுந்ததுனால பயந்துட்டாங்க அவங்க. ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போனார்னா அப்ப கஸ்டோடியல் மரணம் ஆயிரும்ல. இது போலீஸை பொறுத்த மட்டும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது போலீஸ் கல்ச்சர். நீங்க என்னுடைய ஒரு ஆளுக்கு கேஸை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த போலீஸ் கல்ச்சருங்கிறது உலகம் பூரா நடக்குது. அதுல குறிப்பா நம்ம நாட்டில் ஜாஸ்தி. ஒருத்தரை செய்யாத குற்றத்தை செய்தே அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. நம்மளால அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அது ஏன் செய்யறாங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் ஒத்துக்கல சார், அதனால பண்ணலாம், ரெண்டு கொடுத்த உடனே சரியா. சிலர் இதை தாங்க முடியாமையே செஞ்சவனு ஒத்துக்கும். அப்படி ஒத்துக்கிட்டாங்கல்ல, இது இருந்து 5-6 பேர். அதுக்கப்புறம் தான் எங்களை இப்படி பண்ண வச்சாங்க, அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியில வந்திருக்கு. சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட்டை நீங்க படிக்க முடிஞ்சா, என்னுடைய புக்கு கூட படிக்கணும்னு இல்லை, அந்த சிபிஐனுடைய க்ளோஷர் ரிப்போர்ட் 103-104 பேஜ் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க, யார என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் அவங்க ரெண்டுமே போலீஸ், நம்ம என்ன சொல்றதுன்னா போலீஸ் ஜாதி, அது ஒரு ஜாதி. அந்த ஜாதியில அது இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் எழுதுறான். அவன் எழுதுறது அப்ப எவ்வளவு கவனமா எழுதுவான்னு பாருங்க. அவனே குறைச்சுதான் எழுதியிருக்கான். அந்த குறைச்சி எழுதின விஷயமே பார்க்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அதை விட உண்மை எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இது அதனால நான் சொன்னேன், அது நம்ம பேசுறதை விட ஒரு
ஓரளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா அது அனுபவிச்சா மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க செஞ்ச குற்றம் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய விண்வெளித்துறைக்காக பணியாற்றியது. அதுக்கு நீங்க கொடுத்த விலை அப்படிங்கிறது கஸ்டோடியல் டார்ச்சர். அப்ப என்ன தோணித்து? இந்த நாட்டு மேல வெறுப்பு வந்ததா, இல்ல நம்ம உறுதியா நிக்கணும்னு தோணித்தா? சார், வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க அந்த சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன், மகாத்மா காந்தியா இருந்தா கூட வெறுப்பு வந்துருக்கும். ஏன்னா வெறுப்புங்கிறது ஒரு மனித இயல்பு. இப்போ ஒரு கொடுமையை பார்த்து நமக்கு ஒரு வெறுப்பு வர்றது இல்லையா? அது ஆனா இந்த நாட்டுல அந்த சமயத்துல அந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தமே அப்படிங்கிற ஒரு ஆத்தாமை, ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் உண்டாச்சு. அப்புறம் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், சரி இந்த நாடு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் ஜெயில இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட 40% கன்விக்டட் இருக்காங்கல்ல, அவங்க இன்னசென்ட். என்ன மாதிரி 40% இருக்கும், 40-45% இருக்கும். அந்த ரேஷியோ இன்னைக்கும் தொடருதுன்னு நான் இருக்கும்போது அட்லீஸ்ட் இருந்தது. இப்ப இருக்கலாம். தண்டிக்கப்பட்டவர்கள் 40% பேர் நிரபராதி. 40-42% நிரபராதிகள், வெறும் நிரபராதிகள், ஒரு குத்தமும் செய்யாதவங்க. சில சின்ன சார் பிக் பாக்கெட் அடிச்சவங்க தூக்கு தண்டனை கொடுத்த மாதிரி. அவன் ஏதாவது அந்த குற்றத்துல எப்படி இருக்குன்னா, ஏதோ சின்ன இப்போ ஒரு கொலைபாதகி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இவன் ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்துருப்பான். உதாரணமா அவன் கேட்டிருப்பான் சிகரெட். உங்க நிலையினால அந்த சிம்பத்தியில ஏற்பட்ட மனநிலையா? ஆர் யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் சோ? இது என்னுடைய அனுபவத்தை சொல்றது. நான் அங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பேசுறேன்ல, அவங்க அவங்கள்ட்ட என்கிட்ட பேச வருவாங்க, என்ன சார் நடந்தது. நாங்க அதுல என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, ஒரு ஆளை பாக்குற அதுல உண்மையிலேயே நம்ம அங்க கிரிமினலை உருவாக்குறோம் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் ஆண்டனின்னு ஒருத்தன் என் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு கைதி, அவன் ஒரு கொலை செய்த குற்றத்துக்காக அங்க வந்திருக்கான். அவனை பார்த்தா யாருமே கொலைகாரன்னு சொல்ல முடியாது. அப்ப அவன் சொல்றான், சார் நான் உண்மையிலே பண்ணேன் சார், நான் தான் கொன்னேன். அந்த கன்விக்ஷன் ஆயிருந்த பிறகு அவங்க போய் சொல்ல போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தண்டனை கிடைச்சாச்சு. நான் கொலை பாருங்க, நான் ஜனவரி மாசம் 5ஆம் தேதி போயிடுவேன் சார் பண்ணிட்டு. ஆனா போயிட்டு 2 நாள்ல திருப்பி வந்துடுவேன் சார். ஏன்டா அப்படின்னா, என்ன வச்சு பொய் சொல்லி தூண்டி விட்டு கொலைபாதகம் செய்ய வச்சு அவரை கொல்லணும். அப்போ நீங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குத்தமும் செய்யாத ஒருத்தன் எப்பவுமே சோகமா இருக்கான். ஒருத்தன் பேர் எனக்கு மறந்துருச்சு, நடராஜ் அந்த சம்திங் லைக். அவன் என்னன்னா யார்கிட்டையுமே பேச மாட்டான், அப்படியே உட்காந்துருக்கான். அவனை பேச வைக்கிறதுக்கே நான் பெரிய பாடுபட வேண்டியது. கடைசி சொன்னா, சார் நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை, என்ன நம்புறது கஷ்டம். கடைசி பேசுற போது எனக்கு நல்லா புரிஞ்சுதான் ஒரு தப்பும் பண்ணலை. அப்ப அவன் என்ன சொன்னான், சரி இனிமேதான் சார் பண்ணணும். சீர்திருத்த இடமா இல்ல கண்டிப்பா இல்ல சார். அங்க ஒரு வெக்ஸேஷன்ல அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, ஜெயகாந்தன் முன்னால ஒரு தொடர் எழுதியிருப்பாரு, இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு தொடர் எழுதுவாரு, இவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது உள்ள இருக்கிறவங்க, கைதியா இருக்கிறவங்க எல்லாருமே மோசமானவங்க இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல, வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் கிரிமினலா இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு தொடர் எழுதியிருப்பாரு.